ஹெச்டிஎல்ங்கிற நல்ல கொலஸ்ட்ரால் அதிகமாக்கிறதுக்கு என்னென்ன வழி நிறைய பேர் தேடிட்டு இருப்பாங்க. ஹெச்டிஎல் நல்ல கொலஸ்ட்ரால் அது அதிகமாக இருந்தால் உடம்புக்கு நல்லது அப்படின்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது எந்த உணவுல இருக்குன்னுலாம் கேட்டுட்டு இருப்பீங்க. ஆனால் ஹெச்டிஎல் அளவுகள் அதிகம் இருந்தால் மட்டும் பத்தாது, அதனுடைய ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும், இல்லாட்டி எவ்வளோ இருந்தாலும் வேஸ்ட். இதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை முழுசா பாருங்க. ஹெச்டிஎல்ங்கிற நம்பர் உங்களுக்கு இயற்கையாக அதிகமாக இருந்தால் நமக்கு ரத்த குழாய்களில் இருக்கிற கொலஸ்ட்ராலை ரிவர்ஸ் கொலஸ்ட்ரால் டிரான்ஸ்போர்ட் மூலமா நம்ம கல்லீரலுக்கு கொண்டு போகக்கூடிய தன்மை கொண்டது அந்த லிப்போப்ரோட்டீன். அதனால அது இயற்கையா அதிகமா உள்ளவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான ரிஸ்க் கம்மியா இருக்கு அப்படின்னு பொதுவா சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது மருத்துவ சிகிச்சை மூலமா உங்களுக்கு ஹெச்டிஎல் கொலஸ்ட்ராலை செயற்கையா அதிகம் பண்ண ட்ரை பண்ணா, நியாசின்ங்கிற மருந்து மூலமாவோ சிஇடிபி இன்ஹிபிட்டர்ஸ் அப்படிங்கிற மருந்து மூலமாவோ இந்த நம்பரை 90 100 120 இப்படின்லாம் அதிகம் பண்ண ட்ரை பண்ணி யாருக்கும் ஹார்ட் அட்டாக்லயோ எந்த பெனிஃபிட்ஸையும் வரல அப்படிங்கிறது நிரூபணமாயிருக்குங்க. ஆல்கஹால் நல்லா எடுக்கிறவங்களுக்கே ஹெச்டிஎல் 80 90 இருக்கும். அப்படின்னா அவங்க ரொம்ப ஆரோக்கியமானவங்க, ஹார்ட் அட்டாக் வராதுன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இதுதான் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஸோ ஹெச்டிஎல் நம்பர் அதிகம் இருந்தால் மட்டும் பத்தாதுங்க. அது சார்ந்து மற்ற காரணிகள், உங்களுக்கு உடல் பருமன், சக்கரை நோய், நம்ம மெட்டபாலிக் சிண்ட்ரோம், இது நல்லா இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஹெச்டிஎல் கரெக்டாக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இதுதான் ஹெச்டிஎல் ஃபங்க்ஷன். ஒருத்தர் ஆல்கஹால் எடுத்து ஹெச்டிஎல் 80 இருக்கு அப்படிங்கிறவங்கள விட உங்களுக்கு உடல் எடை ஆரோக்கியமா, உங்களுக்கு சுகர் அதெல்லாம் இல்லாமல் ஹெச்டிஎல் ஒருத்தருக்கு 40 42 இருக்குன்னா அது தாங்க ஆரோக்கியமானது. அதனால அன்னெசரியாக ஹெச்டிஎல் அதிகம் பண்ணுறேன், எதை சாப்பிட்டு அதிகம் பண்ணுறதுன்னெலாம் தேடி ஓட தேவையில்லை. அப்படி மீறி இயற்கையாக அதிகம் பண்ணுமா? சிம்பிளாக மாவுச்சத்து குறைச்சி சாப்பிடுங்க, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்க, மோர் தென் இனஃப். வேற எந்த உணவை தேடி நீங்கள் ஓட வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. இனிமேலும் ஹெச்டிஎல் எவ்வளோ இருக்குன்னு அந்த நம்பர் பின்னாடி ஓடாமல் அது கரெக்டாக வேலை செய்தா அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறத நோக்கி உங்கள் கவனத்தை செலுத்துங்க.